ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரியான அதே சமயம் ஹெல்த்தியான மிட்டாய் ரெசிபி தான். நார்மலாக குழந்தைங்களுக்கு மிட்டாய்னாலே ரொம்ப பிடிக்கும். அதையே ஹெல்த்தி வெர்ஷனில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுலேருந்து சீட்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வேற ஒரு பொருள் ஒன்று நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது என்னென்னா இஞ்சி தான். 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு நான் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் தேவைப்படாது. சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இதோட அடுத்து நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். அதாவது 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லத்தோட அளவை கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தோட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சாலே போதும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணி மாற்றி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கலந்து விட்டிங்கன்னா பாருங்க ஓரளவு கெட்டியாயிரும். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா சுருண்டு வரணும். அந்தளவு நம்ம கிளறி விட்டு எடுக்க போகிறோம். சரி, அப்படியே நம்ம கிளறினோன்னா இது மேலே எல்லாமே தெரிக்கும். அதனால நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒவ்வொரு நிமிஷம் கேப் விட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓரளவு நல்லா கெட்டியாயிடுச்சு. கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு ஒரு லெமனை இதில் நம்ம புழிஞ்சு ஊற்றிக்க போகிறோம். இப்போ லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. பட் நம்ம இன்னைக்கு முட்டாய் செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விட்டு எடுக்க போகிறோம். அதாவது இது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டு எடுக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்துட்டு கலந்து விட்டு எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இது பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றிட்டு இது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆறணும். இப்போ நீங்கள் காலையில் இதை செஞ்சீங்கன்னா நைட் வரைக்கும் இதை அப்படியே விட்டுட்டு நைட் டைமில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் இதுலேருந்து பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்ல ஷைனிங்காக இருக்கும். சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள், நான் இப்போ பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபுல் பீஸை குட்டீஸால் சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை டெய்லியுமே நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.